போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு வழங்கினோம். நிறைய மக்கள் வரினம் எல்லாரும் வர்த்தகர்கள் தான் இதில் கூட வராங்க. வர்த்தகர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், முழு வர்த்தகர்களும் வந்து கடைகளை பூட்டி இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யணும். இது வந்து கரச்சி பிரதேச சபையின் செயலாளரை வேண்டாம் என்ற கோஷத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யணும். இங்கே பூட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்குது. முழு கதவுகளும் வந்து அடைக்கப்பட்டு அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. முழு கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்குது. முழு கடைகளும் பூட்டப்பட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு வழங்கினோம். பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கணும். வர்த்தக சங்கத்தின் முக்கிய நபர்கள் வந்து போலீஸ் அதிகாரிகளோட வந்து கலந்துரையாடினோம். என்ன முடிவு எடுக்க போய் நம்மகிட்ட தெரியல.
உள்ளுக்கு மீடியா போகிறதுக்கு அனுமதிக்கணும் இல்லை போல இடக்கு ஒவ்வொரு முறை પોલીસે තමයි મારતી વઈને કે એકેલે કરવાનો એક વિરોધી કરને પોલીસે තමයි மீடியா எண்டேக்குவா சேலத்துக்கு மாவட்ட செயலத்துக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் போயினோம் என்னென்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க. மாவட்ட செயலத்துக்கு நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மீடியாக்களை மட்டும்தான் பற்றிருக்கணும், எல்லாரையும் விட இல்லை. இதில் போலீஸ் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கணும். போலீஸ் அதிகாரிகள் ஆரம்பித்துள்ளோம். இந்த போராட்டமானது நிறைய மக்களை திரட்டி இந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம். போராட்ட காலங்களில் கிளிநொச்சி மாவட்டம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்கள் இரத்த நிலையங்களை இந்த கடன் சுமையால் நிறைவேற்றும் வகையில் இந்த காலகாலமாக நடந்து வந்த போராட்டங்களால் பின்னடையப்பட்ட இந்த மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வரும் நேரத்தில் வெளியிலிருந்து வந்தவர்களை இந்த கோஷங்கள் அடிப்படையில் தான் இங்கு மகேரில் எழுதியிருக்கின்றோம். மகேரின் படி பின்வருமாறு: மாவட்ட செயலாளர் ஊடாக கௌரவ ஆளுநர் வடமாகாணம் யாழ்ப்பாணம் 23/1/2025 ஐயா நடமாடும் தற்காலிக வியாபாரம் தொடர்பானது. யுத்த காலத்துக்கு பின்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வங்கிகள் நிறுவனங்களில் வட்டிக்கு பெற்ற வியாபார நடவடிக்கையில் மேற்கொண்டு வரும் வர்த்தகர்கள் அரச சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அரச வரி, நிலக்குத்தகை, சோலை வரி, வருமான வரி, இபிஎஃப், இடிஎஃப், மின்சாரம், வாடகை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நம்பியாண்டு குறிப்பிடாமல் டவுன் ஏரியான்னு சொல்லி முடிவு எடுத்து அதை ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால இப்போ இணைய மாவட்டங்களில் வந்து அதை மட்டுமில்ல இன்று கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கம் சந்தை சங்கம் என்பவற்றினாலே கிளிநொச்சியின் கூட்டுறவு மண்டபத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா சேல் சம்பந்தமான ஒரு முறைப்பாடு கௌரவ ஆளுநருக்கு சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, நான் நினைக்கின்றேன் இந்த வியாபார நியமங்கள் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் விரைவிலே பிரதேச சபை, உள்ளூராட்சி திணைக்களம், அதே போல் வர்த்தக சங்கம் இவர்களோடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடி மாவட்டத்துக்கான சில பொதுவான முடிவுகளை எடுக்க முடியும். எனவே நாங்கள் இந்த நியமங்களின் அடிப்படையில் போரினாலே பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்திருக்கின்றது. எனவே அவர்களுடைய மீட்சி முக்கியம். அதே சமயத்திலே மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களினுடைய நலனும் மறுபக்கத்திலே பார்க்கப்பட வேண்டும். எனவே 2 தரப்பையும் அழைத்து ஒரு பொருத்தமான நியாயமான தீர்வுக்காக நாங்கள் விரைவிலே ஒரு கலந்துரையாடலை நடத்தி இணக்கமாக இன்று நாங்கள் கிளிநொச்சி வணக்கம். நாங்கள் இன்று கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கமும் சந்தை சங்கமும் இணைந்து மாபெரும் ஒரு கண்டன பேரணியை நடத்தியுள்ளோம். கிளிநொச்சி டிப்போ சந்தைக்கு ஆரம்பித்து இந்த கச்சேரி அரச திணைக்களத்துக்கு முன்னால் மகையரை கொடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது பிரதேச சபைக்கு எதிரானது. பிரதேச சபை செயலாளர்கள் மிக
இந்த போராட்டம் டிப்போ சந்திலிருந்து ஆரம்பித்து அரச திணைக்களத்துக்கு முன்னால், அதாவது மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டத்தை முடித்து மயரோடு கையளித்துள்ளோம். மாகாண ஆளுநர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இங்கு கையளித்திருக்கின்றோம். அவர் இங்கு கூறியதாவது, வர்த்தக சங்கத்தையும் பிரதேச சபையையும் மாகாண ஆணையாளரையும் மாவட்ட செயலரும் இணைந்து நாங்கள் ஒரு நல்ல செயலாளரோடு தனிப்பட்ட முறையில் எவருக்கும் எந்த விரோதமும் இல்லை. பிரதேச சபை செயலாளர் தான் இந்த செயலை செய்ததற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். ஆகவே அனைத்து மக்களும் இந்த கூடியிருந்த வேளையில் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.